அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டு உள்ள வடபழனி பூந்தமல்லி தடத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான பாதுகாப்பு சான்றிதழ் பெறப்பட்டு தற்போது ரயிலை இயக்குவதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி கடந்த 4 நாட்களாக மேற்கொண்ட ஆய்வினை தொடர்ந்து இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் பூந்தமல்லி வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 10ஆம் தேதிக்குள் இந்த ரயில் சேவை இந்த வழித்தடத்துல ரயில் சேவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில சென்னை மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட இந்த 3 வழித்தடங்கள்ல 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுல முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையிலும் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான ஆயத்த பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இதற்காக ஏற்கனவே முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையில ஆள் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு சான்றிதழும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில மேலும் போரூரிலிருந்து வடபழனி வரையிலும் மெட்ரோ ரயில் சேவையை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பல்வேறு பாதுகாப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில கடந்த 4 நாட்களாக இறுதிக்கட்ட ஆய்வினை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி மேற்கொண்டிருந்த நிலையில தற்போது பாதுகாப்பு சான்றிதழானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விரைவில் பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.